கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகின்றேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வசனத்தை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். எவர் ஒருவர் விசுவாசத்தோடு கர்த்தரிடமிருந்து நம்பிக்கையோடு தன் தேவைகளுக்காக ஜெபித்து வருகிறார்களோ, கண்டிப்பாக ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், உலகத்தை படைத்தவர், நம் தகப்பன். தகப்பனுக்கு பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. இந்த மூன்றும் நம் கையில் வைத்துக்கொண்டு ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக மக்கள் அநேக பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக பேர் விபத்தில் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக காரியங்களில் சிக்கி தவித்து அதிலிருந்து மீள முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கிறார்கள். இரவில் தூங்கி காலையில் எழுந்திருக்காமல் மரித்தும் போகிறார்கள். இவற்றின் மத்தியில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்தி பாதுகாத்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:2 வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை யாரெல்லாம் நம்புறீங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆமாங்க, நம் ஆண்டவரிடம் இருந்து ஜபத்தினால் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டு வருகிறோம். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் இன்றும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். பேசுகின்ற தெய்வம், ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்திற்கு உடனடியாக பதில் அளிக்கிறார்.